இவர் மேல 7 தடவை இடி இடிச்சுமே இவர் உயிரோட தான் இருந்திருக்காரு. ஆனா பார்க்க ஏதோ லக்கியான பர்சன் மாதிரி இருப்பாரு. ஆனா இவர் வாழ்க்கைய ஒரு சோகத்துல தான் முடிஞ்சது. ராய் சிவிலியன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த பார்க்ல ஓப்பன் ஸ்பேசஸ்ல வந்து மழை பெய்யுற டயத்துல வேலை பார்க்க வந்து இவர் மேல ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 7 தடவை மேல இடி இடிச்சிருக்கு. 7 தடவை பாத்தீங்கன்னா டேரக்டா இவரோட உடம்புல ஹெட்ல இடியில் வந்து காலில் போய் பாஸ் ஆகிட்டு அந்த மாதிரி இறக்குற விஷயம்லாம் கிடையாது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவரோட வயிற்றுல அடிக்கிறது, அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய சூட்லாம் போட்டிருக்கனால அவங்க சர்வே இருக்காரு. ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா 2வது 3வது தடவைலாம் இடி இடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடி இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நகத்தை போயிட்டு பக்கத்தில் விழுந்துருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு மேலே இவர் பக்கத்துலன்னு சொல்லிட்டு 7 தடவை விழுந்திருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரோட ஃபேமிலிஸ்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 4-5 தடவை வந்து இடியில சர்வே ஆகிறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே இவன் வந்து ஒரு ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, நார்மல் பீப்புள் கிடையாது, இவருக்கு ஏதோ மேஜிக் பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்ன நம்ம இப்படி சர்வே ஆனாலும் என்ன நம்மள எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுறாரு. ஸோ மொத்த அமெரிக்காவுக்கும் இவர் தெரிய ஆரம்பிக்கிறாரு. எங்க போனாலும் இடிதாங்கி இடிதாங்கின்னு இவரை கூப்பிட இவருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி இவரோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இவரே இவரோட உயிரை